Dear students, நம்ம இன்னைக்கு 11th standard chemistryல periodic classification of elementsல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அயானிக் ரேடியஸ். ஸோ அயானிக் ரேடியஸ்னா என்ன, ஸோ அதோட டீடைல்ஸ் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம அட்டாமிக் ரேடியஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டர் ரூல்னு ஒரு ரூல் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். அந்த ஸ்லேட்டர் ரூலை நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருந்துச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், எப்போவுமே கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெசன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ சப்போஸ் இப்போ இந்த வாய்ஸ் உங்களை கேட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி உள்ள வீடியோ நல்லா பார்த்து வந்துடுங்க. ஸோ வாங்க டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் அயானிக் ரேடியஸ்னா என்ன? It is defined as the distance from the center of the nucleus of the ion up to which it exerts its influence on the electron cloud of the ion. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்றோம், அயானிக் ரேடியஸ் சொல்றோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கிளவுட் இருக்குல்ல, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளவுட் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கு அந்த எலக்ட்ரானிக் கிளவுடுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அயானிக் ரேடியஸ் சொல்றோம். எலக்ட்ரானிக் கிளவுட்னா என்ன சார் அப்படின்னா அந்த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் செல்ல உள்ள அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதான் என்ன சொல்றோம் எலக்ட்ரான்ஸ் கிளவுட். ஸோ அயானிக் ரேடியஸ் ஆஃப் த univalent crystal can be calculated using Pauling method from interionic distance between the nuclei of the cation and the anion. Pauling assumed that ions present in a crystal lattice are perfect sphere and they are in contact with each other. Therefore, distance between radius of cation plus radius of anion. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யூனிவேலண்ட் ஆட்டம் ஒரு அயான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடாது, அந்த அயானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் பாலிங் மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆட்டம்ஸுங்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸை வச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் சம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு அவங்க அந்த எலமெண்ட்ஸோட வேல்யூஸ் அயானிக் ரேடியஸ் வேல்யூஸ் இருக்குல்ல அதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the distance between radius of cation plus radius of anion, where d is the distance between the center of the nucleus of cation and the anion, rc plus ra minus or radius of the cation and the anion respectively. So next, Pauling also assumed that the radius of the ion having noble gas electronic configuration. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் அயான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படி சொல்றாங்க. ஸோ எப்படி சார் அப்படின்னா இப்போ சோடியத்துக்கு பாருங்க, நார்மலாக சோடியம்ங்கிறது Na ப்ளஸ் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். சாரி, NA இருக்கும்போது அட்டாமிக் நம்பர் 11 இருக்கும். NA ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதோட லாஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இதான் சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா NA ப்ளஸ் NA போட்டுருக்காங்களா சோடியம், அட்டாமிக் நம்பர் பாருங்க 11. அப்போ 1s2 2s2 2p6 3s1 இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உள்ளது. இப்போ சோடியமாக இருக்கும்போது 11 இருக்கு. இதுவே NA ப்ளஸ்ஸாக இருக்கும்போது சோடியம் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது பாருங்க இங்கே பாருங்க NA ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 1s2 2s2 2p6 இருக்கும். அப்போ 10 நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன். இப்போ நோபல் கேஸ் என்ன நியான் இருக்குல்ல, நியானுக்கு அதான் 1s2 2s2 2p6 தான். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் வந்துருது. அதே மாதிரி F இருக்குல்ல ஃப்ளூரின், அது பாருங்க 1s2 2s2 2p5. இது எஃப்ஆ இருக்கும்போது 9 இருக்கும். அதில் F மைனஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1s2 2s2 2p2 2px2 y2 z2 அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 6, இதில் ஒரு 4 10 எலக்ட்ரான் வந்துருதா. அப்போ அதுவும் என்னவா இருக்கும் நியானா தான் இருக்கும். நியானோட கான்ஃபிகரேஷன் வந்துருது. ஸோ இதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க Na plus and Cl minus having the 1s2 2s2 2p6 configuration.
is inversely proportional to the effective nuclear charge felt at the periphery of the ion. ஓகேவா, என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான், அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனையான் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்டு அந்த அயானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அதான விஷயம், புரியுதா இல்லையா? ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அந்த நியூக்ளியஸால் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க முடியாது இல்லை, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் தி ஆட்டத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் உள்ள அயான்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்டு ரேடியஸ் ஆஃப் ஆனையான். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் கேட்டையான், ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் சி ப்ளஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/z எஃபெக்டிவ் சி ப்ளஸ், இது 2. அடுத்து ரேடியஸ் ஆஃப் ஆனையான் ஏ மைனஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு z எஃபெக்டிவ் ஏ மைனஸ், இது 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேர் z எஃபெக்டிவ் இஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் EF Z is equal to Z minus S. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிலிண்டர் ரூல் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடிங் த ஈக்குவேஷன் 2 and 3, இந்த 2 3 நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் இதோட பேர் ரேடியஸ் ஆஃப் ஆனையான் ஈக்குவல் டு Z எஃபெக்டிவ் A மைனஸ் Z எஃபெக்டிவ் C ப்ளஸ். அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே இல்லை ரீமட்டோட அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதாகிடும். இப்போ பாருங்க, ஆன் சால்விங் ஈக்குவேஷன் 1 and 4 the values of RC plus and RA minus can be obtained. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிட்டோம்னா அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். Let us explain the method by calculating the ionic radii Na plus F minus in NaF crystal whose interionic distance is equal to 231 pm picometer. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் உள்ள ஸோ ரேடியஸ் ஆஃப் ஆனையான் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான்ல முடிவு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த NaF இருக்கு பாருங்க, சோடியம் ஃப்ளோரைடு. ஸோ அதோட அந்த பிக்கோமீட்டர் வேல்யூஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படியே சப்மிட் பண்ணோம்னா நம்ம அந்த சோடியம் ஃப்ளோரைடில் உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டது அந்த சோடியம் ஃப்ளோரைடு. பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் RNA ப்ளஸ் RF மைனஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 5, இங்கே புக்கில் வந்து 5 கொடுத்துறாங்க, அப்படியே 5 வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் NA ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸு, ஸோ அது இஸ் ஈக்குவல் டு 231 பிக்கோமீட்டர். we know that இது நமக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா அந்த நம்ம இந்த ஃபார்முலா அப்படி ரேடியஸ் ஆஃப் NA ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் ஈக்குவல் டு Z எஃபெக்டிவ் F மைனஸ் Z எஃபெக்டிவ் NA ப்ளஸ் Z எஃபெக்டிவ் ஈக்குவல் டு Z மைனஸ் S. இதுதான் ஸ்லேட்டர் ரூலு. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 9 minus 4.15 எப்படி கண்டுபிடிச்சோம், எப்படி நமக்கு 4.85 வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோடியத்துக்கு பாருங்க, சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோடியமும் ஃப்ளோரின் தான் இருக்குது, அதான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோடியத்துக்கு 1:2 2:2 2p6 3s1. ஃப்ளோரினுக்கு பாருங்கள் 1:2 2:2 2p5 இருக்கும், அதான் இங்கே 2 இங்கே 2 இங்கே 1 5 இருக்கும். அதுவே NA ப்ளஸ்ஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் உள்ள எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிடும். ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் 1:2 2s2 2p6 ஃப்ளோரின் F மைனஸு, அதே மாதிரி தான் இங்கே 1:2 2s2 2p5 இருக்குது. ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ 2p6 இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது கொஞ்சம் கிளியராக தெரியாது, இங்கே ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள் 2 2 1 இருக்கா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணி தான் முடிவுகளை கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சோடியத்துக்கு எழுதிக்கிறோம், அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், அந்த எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் பிரிச்சுக்கிறோம். as per the select rule படி 1:2 2s2 2p6 பிரிச்சுக்கிறோம். இந்த 2s2 2p6 வந்து பார்த்தீங்கன்னா n வச்சுக்கிறோம், இந்த 1:2 n-1 வச்சுக்கிறோம். அப்போ அந்த 8 8 - 1 = 7. இப்போ இங்கே பாருங்கள் Z எஃபெக்டிவ்
equal to z minus s ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ பாருங்க, எண்ணில் எத்தனை ஆட்டான் இருக்கு, எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 8 8 minus 1 7 இருக்கு. 7 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 0.35 எல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வருது 3.45 வருது. அடுத்து பாருங்க n minus 1ல 2 ஆட்டான் இருக்கு. இப்போ 2 இன்ட்டு 0.85 இங்கே 1.7 வருது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன வரும் 4.15 வரும். இந்த 4.15 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அட்டாமிக் நம்பர் இருக்குது சோடியம் 11, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், எஸ்ங்கிறது ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஸோட வேல்யூ. அப்போ 11 மைனஸ் 4.5 இது பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 6.85 வரும். ஸோ அதே மாதிரி ஃப்ளூரின் கண்டுபிடிக்க பாருங்க. ஃப்ளூரின் என்ன வரும், அதே தான் 1s2 2s2 2p6 வரும். ஏன்னா 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் ஆட் பண்ணிக்கிறோம், 2p6 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து 2s2 2p6, n minus 1ல 1s2, ஸோ சேம் இதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.15 ஓகேவா. இங்கே 11ல் மைனஸ் பண்ணுறோம், இங்கே 9ல் மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. இப்போ 9 மைனஸ் 4.15, அப்போ எஃப் ஈக்குவல் டு 4.85, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல எஃப்க்கும் என்னுக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறது அதோட எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க ஃபர்ஸ்ட் இசட் எஃபெக்டிவ் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ்க்கு எஃப் மைனஸ் எஃப்க்கு தெரியும் நம்மளுக்கு 9 மைனஸ் 4.15. ஸோ ஃப்ளூரின் வந்து 9ங்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 மைனஸ் 4.15, அப்போ 4.85 வரும். ஸோ அதே மாதிரி இசட் எஃபெக்டிவ் என்ஏ ப்ளஸ் நம்ம தெரிய பார்த்தோம். சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 4.15, அப்போ 6.85 வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இசட் எஃபெக்டிவோட அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும், என்ஏ ப்ளஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இப்போ therefore RNA plus divided by RF minus radius of Na plus by radius of F minus is equal to 4.85 6.85. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணோம், நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.71 கிடைக்கும். ஓகேவா. இப்போ ரேடியஸ் ஆஃப் Na plus equal to 0.71 into radius of F minus. சப்ஸ்டிட்யூட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேஷன் 5 இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வரும். அந்த ஈக்குவேஷன் 5 இருக்கு பாருங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் டி என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆர்எஃப் மைனஸு. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 5 0.71 எஃப் மைனஸு ப்ளஸ்ஸு இது 1 இருக்குல்ல 1 அர்த்தம் 1 எஃப் மைனஸு ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 0.71 இந்த ஒன்றே மல்டிபிள் ஆட் பண்ணிடுறோம். இப்போ 1.71 எஃப் மைனஸ் ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். அப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் என்ன பண்ணுறோம் என்ஏ ப்ளஸ் எஃப் மைனஸ் இருக்குல்ல, இப்போ இந்த எஃப் மைனஸ் இந்த வெளில பண்ணிட்டோம்னா இந்த 231 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 231 டிவைட் பை 1.71 வரும். ஓகேவா. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும் 135.1 பிகோமீட்டர் கிடைக்கும். சப்ஸ்டிட்யூட் இந்த வேல்யூ ஆஃப் எஃப் மைனஸ் இந்த ஈக்குவேஷன் 6. அந்த எஃப் மைனஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் 6 இருக்குல்ல ஈக்குவேஷன் 6ல் இப்போ ஆட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் 6ல் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள் ரேடியஸ் ஆஃப் என்ஏ ப்ளஸ்ஸு இந்த எஃப் மைனஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அப்போ எஃப் மைனஸ் 135.1 ஈக்குவல் டு 231. இப்போ ரேடியஸ் ஆஃப் அது நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம், இங்கே ப்ளஸில் தான் இங்கே வந்து மைனஸாக மாறும். ரேடியஸ் ஆஃப் என்ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 95.9 பிகோமீட்டர். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். இதை நீங்கள் 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எஃப் மைனஸுக்கும் என்ஏ ப்ளஸுக்கும். அப்புறம் ஆஸ் பர் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எஃப் மைனஸுக்கும் என்ஏ ப்ளஸுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் எஃப் மைனஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ஏ ப்ளஸோட வேல்யூ நமக்கு தேவை. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸோட வேல்யூ 231 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து என்ஏ ப்ளஸோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி 5 மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் க்ளோஸ்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? It is defined as the
minimum amount of energy required to remove the most loosely bound electron from valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் எனர்ஜி ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோடியத்தை வச்சுக்கோங்க, இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சோடியம் தான் இருக்கு, ஓகேவா? தான் இந்த சோடியத்திலிருந்து அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான். ஸோ இதுக்கும் உள்ள இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ் சொல்றோம். இந்த அயானுக்கும் இதுக்குள்ள ரேடியஸோட வேல்யூ தான் அயானிக் ரேடியஸ், ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா, the amount of energy required to remove the most loosely bounded electron from isolated gaseous atom or ion. அதான் நம்ம என்ன சொல்றோம், அயானிக் ரேடியஸ். ஓகேவா? இந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்னா ஒண்ணுமே இல்லை, இந்த எலக்ட்ரானை இந்த அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸால அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து இழுக்க முடியாது. ஏன்னா அது வந்து லாஸ்டா இருக்கு, அதான் மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான், அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அதை ரிலீஸ் பண்றதுக்கான எனர்ஜி தான் என்ன சொல்றோம், அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ல எப்படி இருக்கு, பீரியட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். It is expressed in kilojoule mole inverse or electron volts. அதோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் சொல்றோம், இல்லை எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படிங்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரஷன். இதான் பார்த்தாச்சு. அடுத்து அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எம் ப்ளஸ் 1 அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், அது என்ன மாறுது, எம் ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் 1 E மைனஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஃபர்ஸ்ட் நார்மலாக சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 இருக்கு, சரி 3s1 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன மாறுது, Na ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. ஏற்கனவே நியூட்ரலாக இருக்குது, அது ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எனர்ஜியை கொடுத்து ரிலீஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரலாக மாற்றுறோம். சரி அயன்ஸை மாற்றுறோம், நியூட்ரலாக உள்ளதை அயன்ஸை மாற்றுறோம். where IE1 represent the first ionization energy. அடுத்து successive ionization energy என்ன, ஒரு ஆட்டத்துல இருந்து எவ்வளோ டைம்ஸ் அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். the minimum amount of energy required to remove the electron from unipositive cation is called second ionization energy. It is represented by the following equation. ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஒரு சம் எனர்ஜியை கொடுத்து ரிலீஸ் பண்றோம், அது M ப்ளஸ்ஸா மாறுது. என்ன சொல்றாங்க, அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove an electron from a unipositive cation is called second ionization energy. Is represented by the following equation. பாருங்க, m plus 1 1e2 செகண்ட் டைம் ரிலீஸ் பண்றோம், இப்போ m2 plus மாறுது, பிளஸ் ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிடுறோம். In this way we can define the successive ionization energy as third, fourth etc. நம்ம என்ன பண்றோம், ஒரே ஆட்டத்துல இருந்து திரும்ப திரும்ப எனர்ஜியை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், அதில் உள்ள எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுறோம், அது ஒவ்வொரு ப்ளஸ்ஸாக மாறிட்டே வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லெஸ் இன் த கேட்டையான் than the neutral atom where the nuclear charge remains the same. Therefore, the effective nuclear charge of the cation is higher than the corresponding neutral atom. Thus, the successive ionization energy always increase the following order. ஸோ சக்ஸஸ் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது அதிகமாக இருக்கும், ஸோ இதை விட அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆட்டத்தில் வந்து எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ண ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம், மோஸ்ட் லூஸ் பவுண்டட் எலக்ட்ரானை. அடுத்தடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண அது என்னவா இருக்கும், நியூக்ளியர் சார்ஜுக்கு க்ளோஸாக இருக்கும். அப்படி நியூக்ளியர் சார்ஜுக்கு க்ளோஸாக இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொடுத்து அதை இழுக்க பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக கொடுத்து அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி இப்படி தான் போயிட்டு இருக்கும், இப்படி தான் போயிட்டு எக்ஸெட்ரா. ஓகேவா?
ஸோ சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறோம், அது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. செகண்ட் டைம் அது நம்ம மறுபடியும் கொடுக்குறோம், அது செகண்ட் சக்ஸஸ் அயனைசேஷன் எனர்ஜி. தேர்டு கொடுக்குறோம், ஃபோர்த் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டை விட செகண்டுக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தாகணும், செகண்டை விட தேர்டுக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தாகணும், தேர்டை விட ஃபோர்த்துக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தாகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்ன பண்ணுறீங்க, குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.